முதல் நிகழ்வாக கவிதைஞர் நாகராஜன் கவர் இருக்குமா? கவர் சும்மா பிளைன் கவர், கிஃப்ட் கவர், சும்மா ஒயிட்டா ப்ரௌன் கிஃப்ட் கவர் இல்லையா? தமிழே தேனே தங்க கனியே அமுழ்தே அன்பே அழகு கலையே எழிலே அறிவே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தருவே நிலவே நிலவரும் சுகமே தமிழ் தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே மற்றும் தொல்காப்பிய புலவர் ஐயா அவர்களே, ஐயா பிச்சை வள்ளி நாயகம் அவர்களே மற்றும் இங்க வந்திருக்கும் தமிழ் சான்றோர்களே, செவிக்கினிய செம்மாதுல தமிழோசை கேட்க வந்திருக்கும் தமிழ் சான்றோரே, உங்க அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். 1978ஆம் ஆண்டு நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முப்பெரு விழாவில் உரையாற்றினதை உங்கள் முன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு உயிராக வாய்த்த தமிழே, திங்களுக்கு மாசுண்டு தீத்தமிழே, நீ கலக்கமில்லா கதிரொளிதான், பொங்கலுக்கு சுவை கூட்ட வெல்லம் வேண்டும், பொதிகமலை தமிழே, உன்னை வளர்க்க நல்ல உள்ள வேண்டும், சங்கு ஒலிக்கும் போர்க்களத்தில் வீரமா தலைக்கின்ற தமிழே, வெற்றியாய் விளைகின்ற தமிழே, அங்கு ஒலிக்கும் தோல்வி பேச்சு இனி எதிரிகளுக்கென்று நமக்கென்று நாடதர நகைப்பா தமிழே, பங்கு வைத்து தமிழர் வாழ்வை கூறு போட இங்குதித்த ஆட்களெல்லாம் வந்துவிட்டால் கங்குகரையின்றி தமிழர் படை திரள வேண்டும், கண்மூடி ஊமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து கள நோக்கி நடைபோட செய்தல் வேண்டும். அந்த காணல் கிளம்ப எங்க சொல்லிலும் செயலிலும் கலந்திருந்து உறவாடும் புறப்பாட்டே, கலிங்கத்தின் போர்ப்பாட்டே, கடல் போல் அழியாமல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடியும் பலப்பாட்டே, இன்று நான் பாடும் புதுப்பாட்டுக்கு சுவை வழங்கும் மா பலா தமிழே வாழ்க நன்று, முப்பெரும் கடலும் கண்டோம், முத்தமிழ் மொழியும் கண்டோம், முப்பெரும் மன்னர் கண்டோம், முக்கொடி பறக்க கண்டோம், முச்சங்கம் பெருமை கண்டோம், முக்கணி சுவையும் கண்டோம், இன்று முப்பெரும் விழாவும் காண்போம். அண்ணா பெரியார் கழகம் நாம் எண்ணாதிருந்த நாளுண்டா, கண்ணா கொள்கை காப்பதற்கு இந்நாள் சூளுரை மேற்கொள்வோம், பொன்னோ பொருளோ எதற்கு போலிகள் அலைவார் அதற்கு, ஈரோட்டு பெண் இறந்த தலையாக இருந்த நிலை மாறி எழிலாக ஈரோட்டு சீப்பொன்று இல்லாவிட்டால் தமிழ்நாடு இதுக்குள்ளே மொட்டையாக போயிருக்கும். அவர் பிறந்த நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியாது, நட்சத்திரத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதும் கிடையாது. இலக்கணம் என்னவோ சிம்மந்தான், அந்த சிம்மத்தின் முன்னே சிறுநெறி வாலாட்டம் செல்லுபடி ஆனதில்லை. பொங்கும் எரிமலை அவர், அது நெருப்பு குழம்பு வைத்தியபுரிய நோக்கி பாய்ந்து பெருகிற்று. அவர் ஓர் காற்றாற்று தீ, அதில் காற்றாற்று சனாதான மலைப்பாம்பு கருகி போயின. கரையை உடைத்து படையெடுக்கும் காற்றாற்று வெள்ளம், அதில் பழம் வீடுகள் பஞ்சாங்கம் காணாம போயிற்று. அவர் ஓர் போர்வாள், ஒரு வீச்சிலேயே புரோகிதம் மூச்சற்று போயிற்று. சிந்து பாடும் சீற்றங்கள் சீறி பாய்ந்ததாலே சீரழிவை தடுக்க முடியலே. அவரோ பெரியாரு, அது சிறந்து கிளம்பினா இதிகாசம் புராணங்கள் ஆணி வேறே அருந்து போகாதா? தங்கத்தின் உருக்கில் வந்த தனித்தோர் ஒளியை போல செங்கதிர் உதயமாகும் செவ்வான வெக்கியோட பொங்கியே எழுந்தார் பெரியார். புதுமை காளைகள் கோடி உறுதியாய் கூறி நின்றார், குருதிதான் பயணம் என்று அங்கத்தில் பழுதென்ற அறுத்தெறிய ஒப்புகிறோம். பங்கமுறு சாதி மத பேரங்கள் அல்லலூரும் மத. இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.